Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க லட்சு from Latchu's Lifestyle channel. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and குட்டியான லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப அழகான ஒரு பேங்கிள் கலெக்ஷன் வீடியோ வந்து பார்க்க போறோம். எல்லாமே பேர் weight தான் நான் இந்த வீடியோல வந்து கொடுத்திருக்கேன். அதாவது ஒரு ஜோடி பேங்கிளோட weight and wastage ரொம்ப ரீசனபிளான வேஸ்டேஜ்ல இவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பரா அவேலபிள் இருக்கு. நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். plain yellow goldல இருந்து ஆன்டிக் வரைக்கும் எக்ஸாக்ட்டான கலருமே நான் உங்களுக்கு அப்படியே கரெக்ட்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணியும் காமிக்கிறேன். and இன்னொரு விஷயம் வந்து இவங்க கிட்ட கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்ல இருந்து 40 rupees less from ஜெய்குரு ஜுவல்லர்ஸ் திருவள்ளூரோட நியூ பிரான்ச்ல இருந்து நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கிறது எல்லாமே பேர் weight, அதாவது ஒரு ஜோடி பேங்கிளோட கிராம் weight, கிராம் weight எவ்வளவு அப்படின்றது ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு வித் வேஸ்டேஜ் டீடைல்ஸோட. மோஸ்ட்லி எவ்வளவு வெயிட்ல இவங்க கிட்ட பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6% இருந்து ஆரம்பிச்சு 9% வேஸ்டேஜ்க்குள்ள உங்களுக்கு நிறைய விதமான பேங்கிள் வெரைட்டி நீங்க பார்க்கலாம். இதர் கம்பி பேங்கிள், ஹேண்ட்மேட் பேங்கிள், அப்புறம் பிளெயின் கோல்டுலேயே வந்து நிறைய டர்க்கி, கொல்கத்தா, அப்புறம் வந்து கோயம்புத்தூர் டைப்பு, லாஃபா டைப்பு நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, கேரளா டைப். எல்லா பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ்லையுமே 6 to 9.9% வேஸ்டேஜ்லேயே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அமைஞ்சிருக்கும். அதில் ஸ்க்ரூ, ப்ராட், கடா எல்லாமே பொருந்தும். ஆன்டிக் பேங்கிள்ஸ் எல்லாமே காமனாக பார்த்தீங்கன்னா 10% வேஸ்டேஜில் தான் எல்லா விதமான ஆன்டிக் பேங்கிள் கலெக்ஷன்ஸுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இவங்களோட வேஸ்டேஜ் டீட்டெயில்ஸு. ரொம்ப ரீசனபிள் வேஸ்டேஜ் தான். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கூட பேர் வெயிட் தான். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 4 பேங்கிள், அதில் ஒரு ஜோடியோட வெயிட் வந்து கரெக்டாக 3 பவுண்ட் வரும். அதனால் கெட்டி பேங்கிள். சில பேங்கிள்ஸ்க்குள்ளே நீங்கள் பிளாஸ்டிக் வளையம் போட்டுக்கலாம், சில பேங்கிள்ஸ்க்கு அப்படியே உள்ளேயுமே ஒரு க்ளோஸ்டு லுக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வே பண்ணும்போது நல்லா கான்ஃபிடென்ட்டாக நல்லா தைரியமாக போட்டுக்கலாம். ஸோ வளையுமே அப்படின்ற நம்ம யோசனை எல்லாம் இருக்க வேண்டாம். ஸோ இது வந்து 23 grams வரும். இதுவுமே உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வளையம் போட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக நியூ டிசைனுங்க, இந்த பர்டிகுலர் டிசைனை. அண்ட் இதுவுமே உங்களுக்கு அந்த ஸ்டார் போட்ட மாதிரி ஒரு டிசைன் வரும் இல்லை, குட்டி குட்டியான ஒரு ஸ்டார் டிசைன். அதுலேயுமே இந்த அங்கங்கே வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்களே ரூபி கலரில். ஸோ இதுவுமே ஒரு நியூ பேட்டர்ன். நான் உங்களுக்கு அப்படியே ஒரு ஃப்ளோவில் காட்டுறேன். ரீசன் என்ன அப்படின்னா லைட்னிங்க்கு உங்களுக்கு எக்ஸாக்டான கலர் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக. நல்ல ஒரு 4 பவுண்டில் வரக்கூடிய பேர் பேங்கிள். இது ரெகுலராக நிறைய பேர் கேட்குற ஒரு டிசைன். 2 ஸ்டார் போட்ட மாதிரி இதில் 2, 3, 4 ஸ்டார் டிசைன் வரும். இதில் அவுட்டரில் ஒரு பேங்கிள் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கட் ஃபினிஷிங் மாதிரி நிறைய வரும், கொஞ்சம் கிளாஸி லுக்கில் வருது. இது எல்லாமே கெட்டி பேங்கிள். அண்ட் இந்த பேட்டர்னுமே சூப்பர் கெட்டி பேங்கிளுங்க. நல்ல நீங்கள் ஒரு பார்டர் பேங்கிளாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பராக இருக்கும். உள்ள பிளாஸ்டிக் வளையம் போட வேணாம், ஒரு சிங்கிள் பேங்கிளாக போட்டாலுமே கைக்கு வந்து நிறைவாக இருக்கும். 46 grams வருது பேரு. இது வந்து இதுவும் எல்லோ கோல்டு தான், பிளெயின் எல்லோ கோல்டு. நான் எல்லோ கோல்டுன்னு சொல்கிறேன்னா ஆன்டிக்னா இப்போ ஆன்டிக் ஒரு ஃபினிஷிங் ஒன்று இருக்கும் இல்லையா, இது வந்து எல்லோ கோல்டு தான். ஆன்டிக்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். நான் கையில் போட்டிருக்க பேங்கிள் நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன், சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு தனியாக செட்டாகவும் காட்டுறேன், சிங்கிளாகவும் வே பண்ணி காட்டுறேன். ஒன்று வந்து 36 ஃபஸ்ட்டு போட்டிருக்கலையே அது. பின்னாடி வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பெருசாக ப்ராடாக இருக்குல்லையே, அது வந்து உங்களுக்கு 40 grams சிங்கிள் ஸ்க்ரூ பேங்கிள். இது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பேர் பார்த்தீங்கன்னா 50 grams வரும். ஒரு பேங்கிள் வந்து 25 grams. நீங்கள் ஒரு பேங்கிளுமே வாங்கிக்கலாம், பேராக தான் வாங்கணும்னு இல்லை. எல்லா விதமான ஸ்க்ரூ கடா பேங்கிள் பார்த்தீங்கன்னா சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம். ஏன்னா டேக் வந்து அப்படி தான் செப்பரேட்டாக தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்க்ரூ டைப்பு, கொல்கத்தா பேட்டர்ன்லேயே நல்லா ஒரு சூப்பர் டிசைன். திஸ் பேங்கிள் இஸ் ஸோ குட்ங்க, ரியலி நல்ல கெட்டி மாடல். 3 பவுண்டுக்கெலாம் ரொம்ப தரமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ நல்ல ஒரு கிளாஸி டிசைன், நல்லா இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. இந்த பேட்டர்ன் அகெயின் நியூ பேட்டர்ன். ஆன்டிக்கில் பார்க்குற அதே மாடலை எல்லோ கோல்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு. கரெக்டாக வந்து ஒரு ஜோடி வந்து 40 gram வருது.
இப்போ 4 பேங்கிளாக வந்து செட் பேங்கிள்ஸ் சொல்லுவாங்கள்ல, வெட்டிங் செட் பேங்கிள்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 4ஆக வரக்கூடிய பேங்கிள் தான் நான் லாஸ்ட்டாக காமிச்சது. அதை கூட நீங்கள் பேராக வாங்கிக்கலாம். நிறைய பேங்கிள்ஸ் எல்லாமே ஒரு 95% வந்து பேராக வந்து நிறைய பேங்கிள் கிடைக்கும். அண்ட் சிலது வந்து சிங்கிள் பேங்கிளாக தாராளமாக கிடைக்கும். இந்த கடாலாம் டெஃபினட்டாக உங்களுக்கு சிங்கிள் பேங்கிளாக கிடைக்கும். 50 கிராம்ஸில் ஒரு கடா பார்த்தோம்ல, இது வந்து 52 கிராம்ஸ். அதை விட இன்னும் கூட ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி வாங்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்டு செலக்டிவாகவும் நிறைய நியூ டிசைன்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் எனாமல் ஒர்க்கோடு வரக்கூடிய ஒரு கொல்கத்தா கடா பேங்கிள். ஸ்க்ரூவுமே சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் வந்து மகாலட்சுமி டிசைன் அண்ட் பீகாக் டிசைன் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கடா. அதில் ஒரு ஃப்ளார் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரூபியில். அண்டு ஃப்ரண்ட்டில் வர டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சைடில் அந்த முத்து மாதிரி ஒரு பார்டர் லுக்கில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஸ்க்ரூ பேங்கிள் தான். ஸ்க்ரூ எடுத்து தான் நீங்கள் வந்து கலட்டுற மாதிரி இருக்கும். சைஸ் மட்டும் நீங்கள் வந்து வாங்கும்போது செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஸ்க்ரூ பேங்கிள் மட்டும். ஏன்னா நம்ம வந்து என்ன சைஸாக இருந்தாலுமே அழகாக ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நம்ம கைக்கு முன்னாடி அடிக்கிறது விழற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வாங்கக்கூடிய ரெகுலர் சைஸ்லேருந்து கொஞ்சம் சின்ன சைஸாக கடா பேங்கிள் வாங்கினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அது மாதிரி ப்ரொசீட் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ஒரு பேர். ரொம்ப அழகாக, அதாவது ஒரு பேங்கிளில் ஒரு 2 டிசைன் அந்த மாதிரி ஃபியூஷனாக தான் வந்து ஒரு பேங்கிள் க்ரியேட் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து ஒரு 4-5 டிசைன் வந்து அழகாக ஒரு ஃபியூஷன் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த பேங்கிளில். அதில் 28 கிராம்ஸ் பேரில் நல்ல அழகான சைஸு, ப்ராடாக அந்த மேங்கோ டிசைன், அந்த 2 சைடில் வரக்கூடிய அந்த வளைவு, அப்புறம் வந்து குட்டியான அங்கங்கே வந்து ஒரு அந்த பொட்டா ஸ்டோனு, சக்கரம் பேட்டர்ன், சைடு ஃபினிஷிங்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு 28 கிராம்ஸ் பேருக்கு ஒர்த்தாக நல்ல ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து ஒரு எம்போஸ்டு டிசைன். இதில் மயிலோட டிசைனும் அந்த கண் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹை எம்போஸ்டாக தெரியும். நல்ல குந்தன் ஒர்க்கும் பண்ணி 33 கிராமுக்கு ஒரு பேர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து லைட் வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, கெட்டி மாடல். கொஞ்சம் நல்ல மீடியம் வெயிட்டில் கெட்டி மாடலில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ ஆன்டிக் பேங்கிள் வெட்டிங்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா வெட்டிங் பேங்கிளாக இது 4 பேங்கிளாக வாங்கிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் எல்லா டிசைனுமே வந்து பேராக வாங்கி கூட அதை அலைன் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுவுமே ஒரு நியூ டிசைனாக இருக்கும். அது மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இந்த டிசைன் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் கெட்டி டிசைன் வரும். அண்டு மகாலட்சுமி டிசைனும் அன்னம் மயில் டிசைனும் 3மே வந்து கம்பைன் பண்ணி ஒன்று மாற்றி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே வெயிட்டில் இது பார்த்திங்கன்னா லைட் வெயிட். பட் இது என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அந்த ஷீட் ஒர்க் வந்து கொஞ்சம் ப்ராடாக பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் தெளிவாக இன்னும் பெருசாக பண்ணியிருப்பாங்க. அதாவது ப்ராடாக உங்களுக்கு பார்வையாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு இந்த டிசைன் வரும். சில பேருக்கு வந்து கெட்டி பேட்டர்னாக வேணும்னு லைக் பண்ணுவாங்க. அண்டு சில பேர் வந்து கொஞ்சம் ப்ராடாக தெரியணும் எனக்கு பார்வையானா நீங்கள் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு 24, 35 அந்த மாதிரி பேர் பேங்கிள் போகும்போது சிலது வந்து சைஸ் சின்னதாக இருக்கும், ஆனால் கிராம் வெயிட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சில பேட்டர்ன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா பார்வையாக இருக்கும், ஆனால் கிராம் வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியிலேயே அமைஞ்சிடும். அதுக்கு ரீசன் இதுதான். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரூ கடா பேங்கிள் 38 கிராம்ஸ்க்கு ஃபென்டாஸ்டிக்காக அங்கங்கே வந்து க்ரீன் ஸ்டோன் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்டிக் ஜுவல்லரி, வெட்டிங் ஜுவல்லரிலாம் வந்து நெக்லஸ் ஆரமோட இந்த பேங்கிள் போட்டிங்கன்னா ஒரு பேங்கிள் ஒரு கையில் போட்டால் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். மற்ற கிளாஸ் பேங்கிளோட பேர பண்ணிக்கலாம். இல்லை சிங்கிளாக இந்த பேங்கிள் போட்டால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல தெளிவாக பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் டிசைன். இதுவும் கொஞ்சம் ஹை எம்போஸ்டு டிசைன் வித் குந்தன் ஒர்க்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த எம்போஸ்டு டிசைனை விட இது ரொம்பவே நல்லா அதிகமாக தெரியும். ஸோ நீங்களே பார்க்கலாம் அந்த பேங்கிள் அந்த கீழே ஒரு வளையம் வருது இல்லையா, அதுக்கு மேலே எவ்வளோ எம்போசிங்காக உங்களுக்கு இந்த டிசைன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்ல பார்வையாக தெரியுங்க. அதே மாதிரி அந்த குந்தன் ஒர்க் அங்கங்கே வந்து க்ரீன் அண்ட் ரூபி ஸ்டோனோட வருது இல்லையா, செமி தான் அது, இட்ஸ் நாட் அ ரியல் ஸ்டோனு. ஆனால் நல்லாயிருக்கும். அந்த லுக்கு வந்து க்ரியேட் பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது. எம்போஸ்டாக இருக்கும்போது நம்ம கைக்கு வந்து நல்ல பெரிய டிசைன் மாதிரி தெரியும். இந்த டிசைன்லேயுமே உங்களுக்கு அந்த குந்தன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த குந்தன் ஒர்க்குக்கு சுற்றி வந்து முத்து மாதிரி இருந்தது இல்லையா, இது வந்து பேர்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்களா. அதில் கோல்டு பால்ஸ்லேயே பண்ணியிருப்பாங்க, இதில் பேர்ல் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. இது வந்து 54 கிராம்ஸ் வருது. அதை விட இதில் உள்ள ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய விதம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் கிராம் வெயிட் வந்து கூட வருது. நான் வேர் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா 36, அது 54 வரும். இது வந்து 47 கிராம்ஸ்க்கு பேர் வரக்கூடியது. எல்லா ஆன்டிக் பேங்கிளுமே 10% வேஸ்டேஜில் தான் வருது. இந்த பர்டிகுலர் டிசைனில் உங்களுக்கு மகாலட்சுமி டிசைனும் நடுவில் சக்கரம் டிசைனுமே வந்து ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துட்டு அங்கங்கே குந்தன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்க்ரூ வரத்துக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன பார்டர் கட் வரும்ல சக்கரமுக்கு பக்கத்துலலாம். ஸோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பேர் வந்து ஒரு நியூ டிசைன் இந்த பர்டிகுலர் பேர். ஏன்னா அங்கங்கே ரூபி மட்டும் இல்லாமல் ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து அங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் வெயிட்டில் லெஸ் பண்ணிடுவாங்க. கிராஸ் வெயிட், நெட் வெயிட் எவ்வளோன்றது டேக்கில் டீட்டெயிலாக மென்ஷன் ஆகிருக்கும்.
இந்த டிசைன் பார்க்கலாம். இது வந்து நல்ல கிராண்டான டிசைன். இது நான் வந்து சிங்கிளாக போட்டிருந்தேன். இது செட்டாகவும் அவைலபிள் இருக்குது, தனியாகவும் வாங்கிக்கலாம். நல்ல ஒரு பெரிய டிசைனுங்க. 40 கிராம், அதாவது 5 பவுனுக்கு ஒரு பேங்கிள். 10% வேஸ்டேஜில் நல்ல டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. நல்ல பெருசாக ப்ராடாக இருக்கும். மேலே ஃபுல்லாக உங்களுக்கு மயில் ஒர்க்கு, கீழே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மகாலட்சுமி ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாங் ஸ்க்ரூ, இது ஸ்க்ரூவே நல்லா பெருசாக இருக்கும், நல்லா ப்ராடாக தெரியும். அதே மாதிரி பேட்டர்னு ஒரு 40 கிராமுக்கு ஒரு பேங்கிள் வாங்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு பேராக வேணும்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது பேரே உங்களுக்கு வந்து அதை விட கொஞ்சம் 14 கிராம் எக்ஸ்ட்ரா, 54 கிராம்ஸ்க்கு அழகாக ஒரு பேர் வந்துடும். இந்த டிசைனுமே ஒரு வண்டர்ஃபுல் டிசைன். 36 கிராம்ஸ் 34 கிராம்ஸ்க்குள்ள நிறைய பேர் சூப்பராக வச்சுருக்காங்க. இது வந்து ஆரஞ்சு பாலிஷ் மாதிரி வரும். 32 கிராம்ஸ் வருது. 4 பவுனுக்கு ஒரு பேர் பேங்கிள். ப்ராடாக இருக்கும், லைட் வெயிட்டில் பண்ணியிருக்காங்க. இதில் குந்தன் ஒர்க் வந்து ஃப்ளார் மாதிரி இல்லாமல் ஒரு மேங்கோ ஷேப்பு, திலகம் ஷேப்பில் கொஞ்சம் மாறி டிசைன் வரும். இதுவும் வந்து 51 கிராம்ஸு, கெட்டி மாடல். இது லைட் வெயிட் கிடையாது. அந்த அழுத்தமாக நல்ல டிசைன் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது 4 பவுனுக்கு. ஏன்னா அந்த மாங்காய் டிசைன் மாதிரியே வந்துட்டு, ஆக்சுவலாக மாங்காய் தூரத்துலேருந்து பார்க்கும்போது மாங்காய் மாதிரி தெரியும், ஆனால் அதில் வந்து மயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஆர்ச் ஒர்க்கோட மகாலட்சுமி டிசைன். அந்த பேங்கிள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க நேரில் பார்க்க. ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் வச்சு ஒரு நல்ல ஒரு ரீசனபிள் வெயிட்டில் கெட்டி மாடல் வந்து இந்த பர்டிகுலர் பேங்கிள் தான். கரெக்டாக 5 பவுன் வரும் பேரு. அண்ட் பேங்கிள்க்கு அப்புறம் இவங்கக்கிட்ட வந்து ஒரு மஸ்ட்டு ட்ரை அண்ட் இல்லைனா மோஸ்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாகுவார் கடா பேங்கிள். கடாஸ் வந்து ஜென்ஸ் கடாலாம் பார்த்தீங்கன்னா பிளெயின் ஜாகுவார் கடா, அப்புறம் அதில் கொஞ்சம் டிசைன் கடா இருக்குது. பிளெயின்லாம் 4.5% வேஸ்டேஜில் கிடைக்கும். ஜாகுவார் கடாலாம் பார்த்தீங்கன்னா 8% வேஸ்டேஜ் வரைக்கும் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது. பிளெயினில் 24 கிராம்ஸு 40 கிராம்ஸு அதுக்கு மேலே வெயிட்லேயுமே அவைலபிள் இருக்கும். பிளெயினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சின்ன லேசர் கட் டிசைனோட இந்த ஜாகுவார் கடா வரும். இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதுவும் காட்டுறேன். இது எல்லாமே 3 பவுனில் கெட்டி மாடல் ஜாகுவார் கடா. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நான் இன்னொரு டிசைன் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து உங்களுக்கு 5 பவுன் வருது. இது வந்து பிளெயினாக இருக்கும். அண்ட் அதில் 5 பவுன்லேயே இது இன்னொரு பேட்டர்ன். 3 பவுனில் 5 பவுனில் வந்து எங்களுக்கு அந்த ஜாகுவார் அந்த டிசைன் வந்து நல்ல ப்ராடாக பெருசாக தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப ரீசனபிள் வேஸ்டேஜ். 4.5% ஒன்று, இன்னொன்று வந்து 8%. இந்த 2 வேஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே ஜாகுவார் கடாலேயே ஒரு ஸ்வஸ்திக் மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும். இட்ஸ் நாட் ஸ்வஸ்திக் மாதிரி ஒரு டிசைனில் ஒன்று வர்றது, டாட்டட் டிசைன் வருது, லேசர் கட் டிசைன் வருது, இந்த மாதிரி சிஎன்சி கட்டிங் டிசைன் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பிளெயின் ஜாகுவார், ஒரு சைடு சிஎன்சி கட்டிங் மாதிரி இருக்கும். அதிலே நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 2 பவுன்லேயே உங்களுக்கு கிடைக்குது. அதுலேயும் 2 பவுனில் இந்த அளவுக்கு கெட்டி பேட்டர்ன் வந்து சூப்பர். வேல் காப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பவுன்லேயே கெட்டி மாடல். இது வந்து கேஸ்டிங் மாடல். அண்ட் அதுலேயே வந்து நாட்டாம காப்பு. இதுவும் வந்து 12% வேஸ்டேஜ்லேயே 2 பவுனில் வந்து உங்களுக்கு கடா பேங்கிள் வந்து அவைலபிள் இருக்குது, ஜென்ஸ் கடா. ஸோ கண்டிப்பாக வந்து ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு குட்டியான லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணி டேக் கேர்.